வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஒரு நடிகனின் டைரி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹரித்வாரில் இருந்து ரிஷிகேஷ் கிட்ட வசிஷ்ட் கேவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சப்த ரிஷிகள் சொல்லுவோம் இல்லையா, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், அந் இவங்கெல்லாம் வந்து பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க ஹிந்து மித்தாலஜியில். ஸோ அதில் வசிஷ்டர் அப்படிங்கிற ரிஷி வந்து மெடிடேஷன் பண்ணின ஒரு குகை இங்கே இருக்குது. ஆக்சுவலி இடமே ரொம்ப செனிக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே இருந்து அழகாக கங்கா ஃப்ளோ ஆகுது. கங்கா பக்கத்துலேயே அந்த கேவ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கேவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே போயிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னும் 2-3 ஸ்பாட்ஸுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டு நான் சொன்ன அந்த டெஸ்டினேஷனுடைய இடத்துல ஹால்ட் பண்ணுறோம். இதுதான் அந்த குகை கைஸ், அதோடைய என்ட்ரன்ஸு. அங்கே வந்து வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோஸ் தான் அலௌடு கிடையாது. ஸோ இப்போது நம்ம இந்த கேவுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே பிளிஸ்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்கலாம். ஏன் ஆக்சுவலி ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம், சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் இன்றைக்கி ஃபேவரபுளாக, ரொம்ப சில் கிளைமேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளை சுற்றி வெறும் மரங்கள் அப்படி தான். நம்ம வந்து மேலே இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 ஃபீட் நம்ம கீழே இறங்கி வரணும் ஃப்ரம் ரோட் லெவல்லேருந்து. ரோட் லெவல்லேருந்து நம்ம இப்படி இறங்கி வந்தால் தான் இங்கே இந்த கேவ் இருக்குது. ஸோ சூப்பர் இடம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஐ திங்க் ஒரு மகான் அவருடைய சமாதி இது. அந்த சைடில் பார்த்திங்கன்னா இது கங்கா ஓடிட்டுருக்கு, செம ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த பாத்து வழியாக நம்ம அப்படியே போனோன்னாலே கீழே அந்த கங்கையில் நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் குகை உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி ஜாயின் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ தான் நம்ம மெடிடேஷன் ஒரு 10 minutes அங்கே உள்ளே மெடிடேட் பண்ணிவிட்டு வந்தேன். செம வைப்பாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே சூப்பராக ஒரு சிவன் லிங்கம் வச்சுருக்காங்க, வசிஷ்டர் பூஜை பண்ணதுன்னுட்டு. அங்கே உள்ள நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீப் இன்சைட் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடமே பயங்கரம், ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ஒரு 10 minutesனா கூட அங்கே அந்த 10 minutes போனதே நமக்கு தெரியல, அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி, அவங்களுடைய குஹை இங்கே இருக்காது, அங்கே போட்டிருக்காங்க. அந்த ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா, அதாவது அவர் நடந்து போகிறார் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, அங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அது போச்சுன்னா அது இந்த பக்கம் போகுது. ஆக்சுவலி இந்த மலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது கீழே வந்து குகை மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தவம் பண்ணின இடம் இதெல்லாம். உண்மையாகவே ரிஷிகேஷ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த தவறாமல் நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஏன் இது வந்து பார்க்க வேண்டிய இடம்னு சொல்கிறத விட இது நிச்சயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னபடி இந்த சீனரியே பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லைல்ல. கங்கை அப்படியே, கங்கைக்கு பக்கத்துலேயே இந்த குகை, சுற்றி உங்களுக்கு ஹிமாலய மலை தான். செம்ம இடம், செம்ம வைப்ஸு. ஸோ மறக்காமல் வசிஷ்ட் குஹா பார்க்காம போயிடாதீங்க. இந்த சாண்டு பாருங்களா, கேமில் தெரியுதான்னு தெரியல, சன்லைட்டுக்கு அதுக்கும் அப்படியே ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் தூவி விட்டா மாதிரி கிளிட்டர் ஆகுது அப்படியே. நான் சொன்னாலே அருந்ததி குஹான்னு போட்டிருக்கேன்னு. இப்போ இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ இதில் இந்த சைடு போச்சுன்னா அங்கே ஒரு குகை தெரியுது. ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். நம்ம அதுவும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
இது வேறு என்னுடைய ட்ரெக் பூட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஊர்லேருந்து கிளம்பும் பொழுது. ஹரித்வாருக்கு வந்துட்டு பார்க்குறேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷூ வேறு பிரச்சனை ஆயிடுச்சு சார். சோல் ஏதோ ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. தெரியல, நாளைக்கு நான் சொன்ன இடம் வேறு கொஞ்சம் நிறைய நடக்கணும், மேனேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதேமாதிரி என்னடா ஒரே சாமி யூனோ இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து கடவுள் ரொம்ப நம்புவேன். பட் ஆனால் ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஐம் நாட் எ ரிலீஜியஸ் பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு விலாகு எனக்கு வந்து இன்னும் லைக் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் நான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதான் அதோ வந்துடுச்சு அருந்ததி குஹா. இதுதான் அது ஒரு என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம ஷூஸை விட்டுட்டு அங்கே என்ட்ரன்ஸ்குள்ளே போகணும். ஐ திங்க் இங்கே கேமரா அலௌடுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அலௌடாக இருந்தால் கண்டிப்பாக நான் அங்கேயும் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படியே போகலாம் வாங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த குகை உள்ளே போக முடியாது போல இருக்கு. இதோடையே ஸ்டாப் ஆகிடுது பாருங்க. இங்கே சுவாமி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம். பட் வசிஷ்ட் குஹா வந்து இதை விட ரொம்ப பெருசு. அது உள்ளுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துடைய வைப்பே அது நல்ல வேளை நான் மிஸ் பண்ணலை. வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலன்றதுனால நான் காட்டலை. பட் ஆனால் செம்ம வைப்ஸ் இதில் நல்ல சில்லு. வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. வெயில் வந்து ஓகே, நம்ம ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுற வெயில் இல்லை. பட் இதுக்கு அப்படியே நேர்மாறு, உள்ளே வந்து நல்ல சில்னஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அதோ இந்த இடத்துல மக்கள் வந்து ராஃப்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ரிவர் ராஃப்டிங்கில் ரிஷிகேஷில் ஃபேமஸ் இல்லையா, அது போயிட்டுருக்காங்க. ஸோ அதான் शिवाय विष्णुरूपाय शिवरूपाय विष्णवे शिवाय विष्णुरूपाय शिवरूपाय विष्णवे. சூப்பர் மெடிடேஷனுக்கு அப்புறம் ஒரு வழியாக கங்கையில் வந்துட்டு அதோ காலை வச்சிட்ருக்கோம். இங்கே ஆக்சுவலி குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட்டு இந்த இடம் வந்துட்டு தெரியல, நிறைய பேர் இங்கே குளிக்கவும் இல்லை. ஸோ லைக் அன்னோன் வாட்டர் சோர்ஸஸில் எப்போவுமே குளிக்கிறது ரிஸ்க்கு. அதனால் நான் இந்த ரிஸ்க்கை எடுக்கலை. சரி, அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த கங்கை எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ணணுமேன்ட்டு இங்கே வந்து இப்போ உட்காந்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. நம்ம வந்த அந்த கோவில், அந்த வசிஷ்டர் குஹை, அதுதான் அந்த லாங்கில் தெரியுது, அந்த கோவில் தான். இதுதான் அந்த அருந்ததி குகை. ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்குது. நம்ம மேலேன்னு இன்ஃபேக்ட் நம்ம நடந்து வந்தோம் அந்த டாப்பில் இருந்து. அங்கே பார்த்தீங்கன்னா அது கார்னர்லாம் அங்கே இந்த ரிவர் ராஃப்டிங் வந்துட்டுருக்காங்க, ரிஷிகேஷ் ரிவர் ராஃப்டிங். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு ரிஷிகேஷ்க்கு யார் வரீங்கனாலும் இந்த வசிஷ்ட் குஹாவை மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம், பார்க்க வேண்டிய இடம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இடம். வந்தால் தான் உங்களுக்கு அது நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் கேட்கும்பொழுது மேபி நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், நீங்களே அதை ஒத்துப்பீங்க. ஹலோ மக்களை, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரிஷிகேஷ்லேருந்து நான் போகிற டெஸ்டினேஷனில் வர தேவப்பிரயாகை. இது நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கையா நதி போகிறதுக்கு முன்னாடி அலக்கநந்தா அப்படிங்கிற நதியாகவும் அங்கேருந்து பாகீரதின்ற நதியாகவும் ரெண்டு தனித்தனி நதி வந்து அந்த இடத்துல சங்கமித்து அங்கேருந்து அப்படியே ஒரே நதியாக போகுது. ஸோ இது ரொம்ப ஒரு ஆக்சுவலி தேவப்பிரயாகை வந்து 108 திவ்ய ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா, 108 திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவத்தில் வந்து பெருமாளுடைய 108 என்ன சொல்கிறது ஸ்பெஷல் கோவில்களில் இந்த இடமும் ஒரு கோவில். இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அது மேலே இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் இப்போது நான் குளிக்க போகிறேன். நேற்றுக்கு ஹரித்வாரில் ஆக்சுவலி குளிக்கணும்னு நினச்சேன். பட் அங்கே ஆரத்திக்கு அப்புறம் குளிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் குளிச்சலை. இப்போது நான் குளிச்சுட்டு திரும்பி இங்கேருந்து ஆக்சுவலி அவ்வளோ தூரம் வந்த செம்ம க்ரௌடு, விலாக்லாம் எடுக்க முடியல.
பிக் பாக்கெட்ஸ் வேறு எக்கச்சக்கம்னு சொன்னார். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. சின்ன சின்ன சாதாரண பசங்க மாதிரி தான் திரியிறானுங்க. பட்டுன்னு ஒரு செகண்டில் தூக்கிறேன். எனக்கே பேக்கை வந்துட்டு ஜிப்பை நோண்டினானுங்க. நல்ல வேலைக்கு அதை என் ஒய்ஃப் பார்த்துட்டதுனால கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாலும் இப்போ நம்ம அங்கேருந்து ஆக்சுவலி வாக் பண்ணி வருவோம். அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜு வழியாக நீங்கள் பாஸ் பண்ணி இப்படி போய் அப்படி வந்து அந்த சைடு வழியாக தான் நீங்கள் குளிக்க முடியும். குளிக்கிற இடம் அந்த இடம் தான். ஆக்சுவலி மேலே ரோட்லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பாட்டு. பார்த்தீங்கனாலே அந்த ஏரியல் வியூவில் பார்க்கறச்சு ரொம்ப கிளியராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெக்கிங் வந்திருந்தேன் நான். ஸோ அப்போ நான் சில பிக்சர்ஸ் எடுத்திருந்தேன் தேவப்பிரயாகோடைய ஏரியல் வியூலேருந்து ரொம்ப கிளியராக அதில் உங்களுக்கு தெரியும். அந்த பிக்சர்ஸை இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். என்ன செப்பரேட் நதி வந்து ஒரே நதியாக அந்த இடத்துல ஜாயின் ஆகி போகிறது. ஓகே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல போகும்பொழுது திரும்பி கன்ஜெஷன் ஆகிடும். அதனால நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இங்கே வந்தப்போ எங்களுக்கு நாங்கள் எதிரே பார்க்காதபடிக்கு இங்கே ஒரு சூப்பரான ஒரு ரிச்சுவல் ஒன்று நடந்துச்சு. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிச்சுவல் பேர் வந்து தேவதா பல்கி யாத்ரா, ஹிந்தியில் அதை சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இங்கே இருக்கிற இந்த ஊர் தேவதையுடைய பல்லக்கு யாத்திரை, அதுதான் அதுக்கான அர்த்தம். இது என்னன்னா, அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த அம்மன் வந்து இந்த ஊருடைய காவல் தெய்வம். எப்படி நம்ம ஊரில் வந்து கருப்பண்ணசாமி ஐயனார்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த ஊருக்கான காவல் தெய்வம் தான் அந்த அம்மன். ஸோ இது என்ன ரிச்சுவல், இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க ஊருப்படி ஒரு டான்ஸ், அதாவது இந்த உத்தராகண்டில் அவங்களுடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நடனம்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, டோல் தாமாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அவங்க ஒரு டான்ஸ் பண்ணி அந்த அம்மனை மேலேருந்து வந்து அவங்களோட சன்னிதானத்திலிருந்து அவங்கள தூக்கிட்டு வந்து பல்லக்கில் ஈவினிங்கு இந்த அலக்நந்தா பாகிரதி சங்கமிக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மனை அங்கே வந்து அதாவது குளிப்பாட்டுறதுன்னு சொல்ல முடியாது, அபிஷேகம் பண்ணுறதா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து அந்த பல்லக்கோட அங்கே ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஊர் மக்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிகாரம் மாதிரி. அதாவது அந்த அம்மன் வந்து இந்த ஊர் மக்களை காக்கிறதுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரையும் காப்பாற்றி இங்கே இந்த அலக்நந்தான் பாகிரதி நதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாமல். ஸோ அதாவது நம்ம எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து திருவிழா பண்ணுறது வந்து அந்த ஊர் நல்லதுக்காகவும் மக்கள் நல்லதுக்காகவும், அதே மாதிரி இந்த ஊர் மக்கள், இங்கே இருக்கிற இந்த கிராம மக்கள் வந்து இந்த ஊருடைய நல்லதுக்காகவும் இந்த இடத்துடைய புனிதத்துக்காகவும் இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா டெய்லிலாம் பண்ண மாட்டாங்களாம். அதாவது அவங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் டே ஆர் அந்த அம்மனுக்கு வந்து ஒரு விசேஷ நாள், அவங்க ஊரில் ஏதாவது ஒரு விசேஷ நாள் இல்லை திருவிழா, அந்த மாதிரி இருக்கிற நாட்களில் மட்டும்தான் இந்த ரிச்சுவல் நடக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாட்களில் நம்ம வந்திருக்கோம். அது கடவுள் கருணையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆஸ் ஐ ஆல்வேஸே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்றைக்குமே நான் கடவுள் மேலே வச்சுருக்க பக்தியை விட அவர் என் மேலே வச்சுருக்க கருணை வந்து எப்பயுமே ரொம்ப ஜாஸ்திங்கிறது இதுலேயும் எனக்கு நிரூபணமாச்சு. சூப்பர் குளியல் மக்களே, சான்ஸே இல்லை. செம்ம குளியல். ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் ஒரு பூஜை ஒன்று பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வரும்பொழுது அங்கே மேலே இருக்கிற சுவாமிக்கு வந்து பூஜை நடந்தது. அவங்கள வந்துட்டு இந்த இடத்துல அபிஷேகம் மாதிரி பண்ணாங்க. அந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த நதி பாருங்கள், இது வந்து அலக்நந்தா நதி. எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துச்சு, இவ்வளோ ஃபோர்ஸாக போகுது இங்கேருந்து. இது வந்து ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்குது. இந்த நதி பாருங்கள், இது பாகிரதி சொல்கிறாங்க. இது அப்படியே காமன் கம்போஸ்டாக போகுது. இது அதை விட கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிற இடம் தான் இந்த இடம் எக்ஸாக்டாக. ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது தனியாக வருது, இது தனியாக வருது, ரெண்டு ஜாயின் ஆகி அங்கேருந்து கங்காவாக ஒரே இதில் போகுது. ஸோ அங்கே தான் நாங்கள் குளித்தேன். செம்ம ஃபீல், சான்ஸே இல்லை உண்மையாக. அந்த இடத்துல குளித்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவல். எனக்கு ஆக்சுவலி இப்போ டைம் பத்தலை. இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து இன்னும் 2-3 இடத்துக்கு நான் போகணும் எல்லாத்தையும். அதனால் நான் வந்துட்டு இப்போது அரை மனசாக தான் கிளம்புறேன். பட் இங்கெல்லாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவ்வளவு நேரம் இருக்குது. சான்ஸே இல்லை. ஒர்த் த டைம். என்னடா அசால்ட்டாக டாட் அடிக்கிறீங்க? ஒரு க்ளவுஸ் இல்லை, ஒரு க்ளீனிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இல்லாமல் அப்படியே டாட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன். ஐயோ,
வாய்ப்பே இல்லை. ஹைஜீன் 0%. 0% 0%. வெங்கடகிருஷ்ணா, நீ சங்கடகிருஷ்ணன். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேவப்பிரயாக்லேருந்து தரி தேவி அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே இருக்கிற அம்மன் வந்து 108 சக்தி பீடத்தில் ஒன்று. இங்கே வந்து இந்த தரி அம்மனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இவங்க தான் வந்து இந்த உத்தராகண்டோடைய காவல் தெய்வமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் உத்தராகண்ட் மட்டும் இல்லாமல் மெயினாக பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, சார்தாம் இருக்குது இல்லையா, சார்தாமுடைய காவல் தெய்வமாக இவங்கள வணங்குறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னா 2013 உத்தராகண்ட் ஃப்ளட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஃப்ளட் அது ரீசன் இந்த அம்மன் தான். என்னென்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த அலக்நந்தா நதியில் இருக்கிற இந்த கோவிலில் ஆக்சுவலி இங்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் போடுறதுக்காக இங்கே அப்போ இருந்த அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆஃபீஸ் வந்து டிசைட் பண்ணி, ஸோ இது வந்து நடுப்புற இந்த கோவில் வருது லேக்குக்கு நடுவில்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த டெய்ட்டியை வந்து இடம் மாற்றுறதுக்கு முடிவு பண்ணி இந்த மூலஸ்தானத்துலேருந்து அந்த ஸ்டாச்சு வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி அதை மாற்றின கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே தான் பயங்கர மழை வந்து கேதார்நாத்லேருந்து எல்லாமே உத்தராகண்டில் பயங்கர டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட்டை பார்த்தாங்க. ஸோ அப்போ இங்கே இருந்த மக்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணது இந்த அம்மன் அவங்களோட இடத்துல இருந்து நம்ம மாற்றினது ஒரு, ஏன்னா இதே மாதிரி ஒரு ஹேப்பனிங் வந்து 1882 அப்போ இருந்த லோக்கல் ராஜா வந்து இந்த அம்மனை இதே மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போது பயங்கரமான லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சான். ஸோ சிமிலர் டு தட் இதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த அம்மனை மாற்றினதுனால இந்த ஃப்ளட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு திரும்பி அதே அம்மனை இப்போது இங்கே நம்ம கீழே போகிறோம் கட்டியிருக்க அந்த இடத்துல மறுபடியும் அவங்கள இன்ஸ்டால் பண்ணி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். இதில் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்களுடைய அப்பர் ஹாஃப், அதாவது முகத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தரி தேவி அப்படின்னு இங்கே வந்து வணங்குறாங்க. இவங்களுடைய அந்த இன்னொரு ஹாஃப் தான் வந்து காளி அம்மனா, காளி மத்துன்னு குப்து காஷின்ற இடத்துல இருக்குது அந்த கோவில். அங்கே வந்து இவங்களுடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இதை வந்து காளி மாதாவை அங்கே வணங்குறாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் காடஸ் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது வைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு இங்கே இருக்கிற மக்களும் நம்புகிறாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே எடுக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் எனக்கு அது பர்சனலாக இன்றைக்குமே இந்த கோவிலுக்குள்ளே போய் எடுக்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் இங்கே வெளியிலேருந்து கோவிலை காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த சைடு நீங்கள் வரீங்கன்னா நிச்சயம் இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வைப் இருக்கக்கூடிய ஒரு இடம். चन्द्रमामकजोदाकशक्योः सूर्यो यत्रोत्रदुःखप्रत्यपुक्तिरजायता आरार्ति. சூப்பரான டைமிங்கில் நம்ம போய் மாட்டினோம். மாட்டினோம் இந்த சென்ஸ் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். பேச்சு வழக்கில் வந்துடுச்சு. ஆக்சுவலி உள்ளே போயிட்டுருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு முக்கியமான பூஜை ஏதோ நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக நம்ம அப்போ தான் போனோம். அந்த லாஸ்ட் ஆரத்தியும் பொழுது நம்ம என்ட்ரானோம். இந்த உள்ளே இருக்கிற டெய்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது பார்த்தாலே தெரியுது அவங்கள. நம்ம ஊர்லலாம் இந்த ஐயனார் சிலையை, கருப்பசாமி சிலையெல்லாம் பார்த்தா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் தெரியுமா. என்ன தான் நம்ம எவ்வளோ என்ன கோவில் எல்லாமே சுவாமி கடவுள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்மளுடைய இப்போ இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த கருப்பசாமி அந்த மாதிரி எத்தனையோ டக்குன்னு வாயில் வருது எனக்கு கருப்பசாமி தான் வராரு. எத்தனையோ அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நமக்கு ஃபீல் ஆகும். அப்படி இங்கே இருந்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் சொன்னபடி இன்றைக்கி நான் காமிச்ச ஸ்பாட் எல்லாமே யூஸ்வலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த பக்கமாக நீங்கள் ரிஷிகேஷில் போகும்பொழுது பார்த்துருக்கலாம். ஆனால் ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டுருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாட்லாம் பார்க்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி தான் எனக்கு அது அமைஞ்சது பார்க்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ இன்றைக்கி எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி நான் என்னுடைய டெஸ்டினேஷனுடைய ஒரு ஸ்பாட்டில் தான் தங்குறதா இருந்தது. பட் இன்றைக்கி இங்கே லேட் ஆனதுனால நான் வழியிலே கர்ணப்பிரயாக்லாம் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா இங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கர்ணப்பிரயாகில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ரிவீல் பண்ணுறேன் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஓகே, ஸோ இதோட இந்த தாரி தேவியோடைய பிளிஸ்ஃபுல் தர்ஷனோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அந்த என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்டுக்காக நான் போக போகிறேன். அங்கேருந்து நான் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் கோட்டோட நான் முடிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஆண்டவன் இருக்கான். யுவர் காட் இஸ் ஆஸ் பவர்ஃபுல் அஸ் யுவர் ஃபெய்த் இன் ஹிம். பிலீவ் இன் தட்.